ஹாய் டார்மீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னா, ஜங்கு கூட ஒன்று ஷார்ட் தான். ஸோ ஸ்டோரியில் என்னென்னா, நீங்களும் ஜங்குக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், ஒரே காலேஜில் ஒரு கிளாஸில் தான் படிக்கிறீங்க. அண்ட் இதுவே போதுண்டா ஸ்டேட் ஐஃபிஃப்குள்ளே போயிடலாமா? இப்போது ஸ்டார்டிங்கே ஜங்கு உங்களை பிக்கப் பண்ணுறதுக்காக உங்கள் வீட்டுக்கிட்ட தான் வரா. ஸோ உங்கள் அப்பா அம்மா எல்லாமே தெரியும் ஜங்குக்கு. ஸோ உங்கள் அப்பா அம்மாவுக்கும் ஜங்குக்கு எல்லாமே தெரியும். இப்போது உங்களை தான் பிக்கப் பண்ணுறதுக்காக வரா. அப்போ வந்துட்டு எத்தனை மணிக்கு ஃபோன் பண்ண உனக்கு இன்னுமே ரெடி ஆகலையாடி? என்னடி பண்ணுறக? என்னடி இது புதுசாக லிப்ஸ்டிக்கெல்லாம் போட்டு? சொல்கிறேன் இரு ஜங்குக்கு சொல்கிறேன். நீ ஏன்டா கத்தினிருக்க? அப்பா இருக்கார். இருக்கார் தான், பார்த்துட்டு வந்த. நீ என்னடி வேஷம் இது? கிளம்பு வா, டைம் ஆச்சு. ஊராக பேசுதுடா. நீ எங்கே போய் கிளாஸை கேட்க போகிற? மொக்க தான் நடிக்க போகிற? நில்ல, அதுக்கு நம்ம லேட்டாகவே போகலாம். அசிங்கமாக கேட்டுரு வேண்டி உன்னை, மூடிட்டு வாடி இரு ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு வயன் போய் பேகெல்லாம் எடுத்துகிட்டு அப்படியே ஜங்கு கூட தான் வராங்க. அப்போது ஜங்கு, என்னடி இன்றைக்கி ஒரு மாதிரி புதுசாக இருக்க, மேக்கப் பண்ணுற, ஹேர் ஸ்டைல் பண்ணுற, லிப்ஸ்டிக் போடுற, என்னடி? நான் பொண்ணுடா, இதெல்லாம் பண்ணக்கூடாதா? நான் பொண்ணு ஜங்கு. அதாண்டி எனக்கு கூட விட்டா இருக்கு. இவ்வளோ நாள் என் கூட சுற்றினேன். அப்போது இதெல்லாம் நான் பார்க்குறேன். இப்போ நான் உனக்கு புதுசாக நான் சொல்கிறேன்டா உனக்கு என்ன மேட்ருன்னு நான் சொல்கிறேன். என்னடி என்ன மேட்ரு கேட்டுன்னு சொல்கிறவா அப்படி சொல்லிட்டு ஜங்குக் அண்ட் வயன் 2 பேருமே கிளாஸுக்கு போகிறாங்க. ஸோ கிளாஸுக்கு போய்ட்டு கிளாஸ் எல்லாம் கேட்டு ஒரு ஆஃப்டர்நூன் இருக்கும். வயன் ஆக்சுவலாக இந்த விஷயத்த மறந்தே போயிருப்பாங்க. பட் ஜங்குக் மண்டையில் ஓடிட்டே இருக்குது. அப்போ ஜங்கு ஆஃப்டர்நூன் கேன்டீனில் வந்து உட்காந்துட்டு, ஏதோ சொன்னேன் என்கிட்ட. என்ன சொன்னேன்? ஏதோ மேட்ரு அப்படி இப்படின்னு. அது நான் மறந்தே போயிட்டேன். சொல்லணுமா என்ன? சொல்லுடி, கேட்கலாம். இங்கே வேற போர் அடிச்சுன்னு இருக்கு. சரி, நீ சொல்கிறதா சொல்லு. என்ன மேட்ரு? ஆனால் நீ தப்பாக எடுத்துக்கூடாதுடா. சொல்றி, கிரிஞ்சு பண்ணாதடி, சொல்லு. கமிட் ஆகலான்னு இருக்கேன். என்னது? முன்னாடி பேசுகிற? ஆமாண்டா, எவ்வளோ நாள் தான் சிங்கிளாகவே சுற்றுறது, அதுக்கு தான் கமிட் ஆகலான்னு இருக்கேன். காமெடி பண்ணாதடி, நீ கமிட் ஆக போறியா? ஆமாம். ஆகக்கூடாதா? சொல்கிறா. ஆகுமா? யார் பையன் ஃபோட்டோ இருக்கா? காட்டு அந்த மூஞ்சிய. ஃபோட்டோலாம் இல்லை, அவன் எனக்கு தெரியுமா? என்கிட்ட சொல்லவே இல்லை. என்கிட்ட சொன்னால் நீ கத்துவ. இதே உனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரியாமல் தான் நான் சொல்லவே இல்லை. நீ கேட்ட நான் சொன்னேன். இதுக்கு தான் மேடம் மார்னிங்கே மேக்கப்லாம் அவ்வளோ போட்டிருந்தீங்களா? மேபி. சரி சொல்லு ஜங்குக்கு, என்ன? நான் கம்மிட் ஆகவா வேணாவா? நீ போய் லவ் பண்ணுறது, நீ போய் கம்மிட் ஆகுறது, என்ன எதுக்கடி கேட்குற? நீ தான் சொல்லணும். ஏன்டி நான் சொல்லணும்? நான் அவன் கூட போய் லைஃப் லீட் பண்ண போகிறேன், நீ தானே? இல்லைடா, பெஸ்ட் ஃப்ரெண்ட்கிட்ட சொன்னால் அவள் ஓகே சொல்லி எனக்கு ஹெல்ப் பண்ணான்னு வச்சுக்கோய, நாளைக்கு எங்கள் அப்பா அம்மா கன்வின்ஸ் பண்ண ஹெல்ப்பாக இருக்கும்ல. அதுவும் நீ ஜங்குக், நீ ஓகே சொன்னேன்னு எங்கள் அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக ஒத்துப்பாங்க. ஏன்னா எங்கள் அப்பா அம்மா என்ன நம்புறதை விட உன்னை நம்புகிறாங்க. அதனால தான்ப்பா கேட்குற. சொல்லு ஜங்கு, நான் கமிட் ஆகவா? போடி, என்கிட்ட எதுவும் பேசாதடி. ஏன்டா? நான் உங்ககிட்ட தானே ஃபஸ்ட்டாக சொல்கிறேன். நீ தானே எனக்கு சப்போர்ட் பண்ணணும். சப்போர்ட்டா பண்ணுறேன், போ. இங்கே பாரு, நாளைக்கு நான் உன் கூட தான் காலேஜ் வருவேன். ஆனால் நான் என்னை இறக்கி விட்டுரு, நான் காலேஜ் வரல. உனக்கு அப்பனே தெரிஞ்சால் பிரச்சனையாகுடி ஜங்கு. நான் இப்போ தானே சொன்னேன், நீ தான் பெஸ்ட் ஃப்ரெண்ட், நீ தான் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு. ப்ளீஸ்டா, நாளைக்கு ஒரு நாள் நீ எப்படியாச்சும் கன்வின்ஸ் பண்ணிக்கோய எங்கள் அப்பாவை. சரி கன்வின்ஸ் இல்லை, எப்படியாச்சும் என்னை அவனுக்கு மீட் பண்ண, எனக்கு ஹெல்ப் பண்ண ப்ளீஸ்டா. உனக்கு அவனை பிடிக்குமாடி? பிடிக்குந்தா, பட் ஒன்றும் அளவுக்கு இல்லை. கிரிஞ்சு பண்ணாத.
பிடிக்குமா இல்லையா அவனை? அதான் நாளைக்கு வந்து ப்ரப்போஸ் பண்ணுறானே, அப்போ அவன்கிட்டே சொல்கிறேன். அப்போது மேடம் இதுவும் என்கிட்ட ஷேர் பண்ண மாட்டீங்க. நடி ஷேர் பண்ண மாட்டியா? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை ஜங்கு. நான் நாளைக்கு போகிறதுக்கு மட்டும் ஹெல்ப் பண்ணேன்டா, ப்ளீஸ்டா. நான் வேணா உனக்கு எல்லாமே வாங்கித்தரேன். இதோ இப்போ சாப்பிட்டோம்ல, அதுக்கு நானே வேணால் பே பண்ணுறேன். என்ன மயிறு வேணா, நீ போ, கிளம்பி போ, நானே பே பண்ணிக்கிறேன். ஏன்டா? அதுக்கு தான் உங்ககிட்ட சொல்ல மாட்டேன். மூஞ்ச பாரு, ஒரு மாதிரி வச்சுன்னு கடை பேத்தின்னு. ஓரா பேசாதடி, எந்திரிச்சு கிளம்பி போ, இப்போவே போ. நீ உங்கள் அப்பனிட்ட என் கூட தான் இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிற, கிளம்பி போ. நீ ஒன்றும் இங்கே தேவையில்லாமல் ஓவரா பண்ணாத அப்படி சொல்லிட்டு ஜங்கு லிட்டரலாக அப்செட் ஆயிடுறா. வயன் வந்து ஜங்குக்கு கரெக்டாக நோட்டீஸும் பண்ணல, அவன் வந்து அப்படி பேசுகிறா அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க பாட்டுன்னு அவங்க ஏதோ மைண்ட் செட்டில் இருக்காங்க. ஸோ இங்கே ஜங்கு போடி அப்படின்னு சொல்லிட்டு பில்லெல்லாம் பே பண்ணிட்டு அகைன் கிளாஸ் ரூமில் வந்து உட்காந்துருப்பாங்க. ஸோ ஆஃப்டர்நூனுக்கு அப்புறம் ஜங்கு சுத்தமாக சைலண்ட்டாக இருக்கா. அவள் இப்படி இருக்கவே மாட்டா. அப்போ ஜிம்மன் பார்க்குறா, இவன் சைலண்ட்டாக இருக்கா, குடிச்சிருக்கானா என்ன? டேய் மச்சா, என்ன ஜிம்மன் என்னடா யோசிச்சுருக்க? நீ யோசிக்கிறது பார்த்தா இந்த செம்மில் வந்து சென்டம் அடிச்சிடுவியோ அப்படின்னு தோணுதுடா. என்னடா யோசிச்சுருக்க? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, உங்ககிட்ட சொல்லலாம். டேய் என் கமிட் ஆக போகிறாளாம். என்னது? என்னடா புதுசாக சொல்கிறக? அவனும் அந்த கிளிப்பா நான் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன் அப்படி இப்படின்னு எப்போ என்னடா புதுசாக சொல்கிறக? ஆக்சுவலி எனக்கும் ஷாக் தான் ஆச்சுடா. அதனால தான் அதை விட்டு வெளில வர முடியல என்னால். சரி, யார் அந்த பையன்? எனக்கே காட்டலடா. நாளைக்கு வந்து ப்ரப்போஸ் பண்ணேன்னு சொல்கிறா, அதுக்கப்புறம் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன்னா தரல. சரிடா, அவள் கம்மிட்டானா ஆச்சும் கல்யாணம் பண்ணிட்டோம். நம்ம என்ன, நீ எதுக்கு இப்போ அப்செட்டாக இருக்க? அப்படி இல்லைடா, டெய்லி நான் தானே கூப்பிட்டு வருவேன். நாளைக்கு நீ கம்மிட் ஆகிட்டானா என் கூட வரமாட்டாளோ, என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் இல்லை, என் மேலே லவ்வுக்கு நெஞ்சிருமோ அப்படின்னு. என்னது உன் மேலே லவ்வா? லவ்னா அந்த பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே இருக்கிற லவ் குறைஞ்சிருமோ அப்படின்னு சொன்னேன். ஜங்கு, நீ பேசுகிற விதமே சரியில்லை, பாடி கிளாஸுக்கா நீ. போடா முக்க போட்டுருக்கா அப்படி சொல்லிட்டு அந்த டேயோட கிளாஸ் முடிச்சுட்டு ஸோ அகெயின் வயன் ஜங்கு ரொம்ப ஒன்றா தான் வராங்க. ஜங்குக்கு சுத்தமாக எதுவும் பேசவே மாட்டேன்ற வயன்கிட்ட. ஜங்கு ஏன் சைலண்ட்டாக வர? உன்கிட்ட நான் அந்த விஷயம் சொல்லியிருக்கக்கூடாது தான். பாரு, நீ என்கிட்ட பேசவே மாட்டேன்ற. அப்படிலாம் ஒன்றும் இல்லடி, எனக்கு ஏதோ பேச தோணலை, அதனால பேசல. சரி கிளம்பு, உன் வீடு வந்துடுச்சு. என்னடா நடந்து போக சொல்கிற? ஆமாம், இங்கே தானே விடுவேண்ணே. மூடு வாய், வீட்டுக்கிட்டே வந்து விட்டுட்டு அப்பாக்கிட்ட பேசிட்டா போவேன். இன்றைக்கி என்ன புதுசா? இல்லடி, எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கு, நான் போகணும், நீ நடந்து போ. உங்கள் அப்பா கேட்டேன்னு சொல்லு. அப்படி சொல்லிட்டு வயன் ஒரு ஸ்ட்ரீட்டு பின்னாடி இறக்கி விட்டுட்டு ஜங்கு போகிறா. அப்போ வயன், நாளைக்கு ஞாபகம் இருக்குல்ல? இருக்கு. இப்படி மூஞ்ச வச்சுக்காதடா. நான் எங்கடி வச்சுட்டேன், கிளம்பி போடி. சரி, நீயே வந்து தான் பிக்கப் பண்ணும் நாளைக்கு. சரி வயன், நான் பிக்கப் பண்ணுறேன் போ. அப்படி சொல்லிட்டு ஜங்கு அவனுக்கு மனசே இல்லை. ஸோ அப்படியே வயனை வந்து அங்கே ட்ராப் பண்ணிட்டு அப்படியே பைக்கை திருப்பிட்டு ஒரு யாருமே இல்லை அந்த ஸ்ட்ரீட்டில், அங்கே வந்து பைக்கை நிறுத்திட்டு அப்படியே தனியாக உட்காந்துக்கிறா. அப்போது அவள் வந்து எப்படி வயனை பார்த்துருப்பான்னா, அப்படி ஃப்ளாஷ்பேக். ஒரு நாள் பையனை கிளாஸ் ரூமில் தான் பார்த்துருப்பா. என்ன இவ்வளோ அழகாக இருக்கா, பேசலாமா? நம்ம பேசுனா என்ன தப்பாக நினச்சிருவாளோ? சரி பேசலாமா? வேணாம், பார்க்குறதுக்கு வேறு ரொம்ப அழகாக இருக்கா. சத்தியமாக நான் நினைக்கிறேன் சிங்கிளாக இல்லை, சும்மா பேசி நம்ம ஃபீலிங்ஸ் எதுக்கு பில்ட் பண்ணுறது, அப்படியே இருந்துருவோம்.
நம்ம பார்த்து சைட் அடிக்கிற வேலை நம்மளுது, நம்ம அது பண்ணுறா அப்படி சொல்லிட்டு வயன் பார்த்துட்டே இருந்திருப்பா அவள் ஸ்டார்டிங்கில். அப்படியே டேஸ் மூவ் ஆக ஜங்கு ஏ என்னை தொல்லை பண்ணுறடி நீ, நான் எப்படி உன்கிட்ட வந்து லவ்வை சொல்லுவேன், எனக்கு பயமாக இருக்குது, நான் தேவையில்லாமல் எதுவும் பயப்பட மாட்டேன், ஆனால் உன்கிட்ட வந்து பேசுகிறதுக்கு ரொம்பவே பயப்படுறேன் இப்போல்லாம், என்னன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது, உன் பேர் கூட எனக்கு தெரியலை அப்படி சொல்லிட்டு ஜங்கு தேங்கினே தான் இருந்திருப்பா, பேசியிருக்கவே மாட்டா. அண்ட் ஒன் டே அவள் கேஷுவலாக அப்படியே கேன்டீன்குள்ளே போகிறா. அப்போது வயன் தனியாக வந்து ஒரு சீட்டில் உட்காந்துருப்பாங்க, இவனும் போய் உட்கார்றா ஃப்ரண்ட்டில். அவ்வளோதான் ஜங்குக்கு வந்து அப்படியே சைலண்ட்டாக பார்க்குறா, பிகாஸ் அவ்வளோ அழகாக இருக்கான், அவ்வளோ கிட்ட. ஏன்டா இங்கே வந்து உட்காந்த, பேசலாமா, ஹாய் நான் ஜங்கு. அப்போது வயன் அப்படியே ஜங்குவை பார்த்துருப்பாங்க, அவ்வளோதான் அந்த பார்வை தான் அவனுக்கு அப்படியே அல்ல, அப்படியே எந்திரிச்சு போக போகிறா. அப்போது வயன் ஜங்கு ஹாய் சொல்லிட்டு போகிறீங்க, எங்கே போகிறீங்க அப்படின்னு வயன் கேட்டிருப்பாங்க. அப்போ ஜங்கு ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் பார்த்தீங்களா அது ஒரு மாதிரி ஆயிடுச்சு அதனால்தான். அப்படிலாம் ஒன்றும் இல்லை, வந்து உட்காருங்க, வாங்க உட்காருங்க. ஏன்டா எதுக்குடா கூப்பிட்றா, அப்படியே வந்து உட்காந்துருப்பான், அவனுக்கு கையெல்லாம் ஷிவர் ஆகிட்டுருக்கு. அதெல்லாம் நோட்டீஸ் பண்ணுறாங்க வயன். ஜங்கு ஏதாச்சும் ப்ராப்ளமா, தண்ணி வேணுமா, ஏன் வயன் என் பேர் எப்படி உங்களுக்கு தெரியும், அது ஒரே கிளாஸ் தானே படிக்கிறோம், ஒரே கிளாஸ்லேருந்து எப்படி தெரியாமல் இருக்க முடியும், ஆமாம் நானும் உங்களை பார்த்துருக்கேன் கிளாஸில், பட் பேசவே மாட்டீங்க, ஐ திங்க் நீங்கள் இன்ட்ரோவர்ட்டுன்னு நினைக்கிறேன், பட் நான் அப்படி கிடையாது, நான் நல்லா பேசுவேன், ஆனால் என்ன நான் பேசுகிறத கேட்குறதுக்கு யாருமே இல்லை. இப்போது பாருங்கள் தனியாக இருக்கேன், என் ஃப்ரெண்ட் வரேன்னு சொல்லிட்டு வரவே இல்லை, என்ன பண்ணுறது ஜங்கு, என்ன இவ்வளோ கேஷுவலாக பேசுகிறா, நீங்கள் பேசுங்க, நான் உங்க கூட இருக்கேன், நான் கேட்குறேன், என்ன வேணால் பேசுங்க. ஜங்கு எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணுறீங்களா, என்ன வேணும், நம்ம எப்போவுமே பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாமே, ஃப்ரெண்ட்ஸா, சரி ஓகே, நம்ம ஆளை பார்க்குறதுக்கு ஃப்ரெண்டாக இருந்தானே லவராக இருந்தானே, சரிங்க நான் இப்போ போகட்டா, இப்போ தானே சொன்னேன் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலான்னு, நீங்கள் பாட்டுக்கு போகிறீங்க, இப்படி தான் விட்டு போவாங்களா, இல்லைங்க நீங்கள் ரொம்ப அழகாக பேசுகிறீங்களா, எனக்கு என்ன பேசுறதுன்னு புரிய மாட்டேங்குது, ஓகே காமாக இருங்க, ஐஸ்கிரீம் சாப்பிட்றீங்களா, வேணாம் அப்படி சொல்லிட்டு வயன் நெஞ்சகு அப்படியே பேசிவிட்டு அங்கே தான் வந்து ஃபஸ்ட் மீட்டப் ஆயிருக்கோம், ஐ மீன் ஃபஸ்ட்டு பேசியிருப்பாங்க. அண்ட் அப்படியே டேஸ்ட் போக இவங்க வந்து அப்படியே பேசிவிட்டு ஃப்ரெண்ட்ஸாக தான் இருந்திருப்பாங்க, ஸோ அவ்வளோ பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க. இன்னுமே ஜங்குக்கு வந்து அந்த லவ்வை சொல்லவே இல்லை வயன்கிட்ட, அந்த ஃப்ரெண்டாக தான் பார்க்குறாவ அந்த ஒரு பண்ண ப்ராமிஸ்க்காக. அண்ட் இப்போது ப்ரெசண்ட் அந்த பைக் மேலே உட்காந்துட்டு, வயன் கமிட் ஆக போறியாடி, தப்புதான், ஏன் தப்புதான், நான் வந்து சொல்லியிருக்கணும் உனக்கு, நான் உன்னை ஃப்ரெண்டாக மட்டும் பார்க்கலடி, அதுக்கு மேலே தான் உன்னை பார்த்தேன், நான் சொல்லியிருக்கணும், ஆனால் என்னோட முடியலடி, அவ்வளோ தைரியம் வரல, இவ்வளோ நாள் எனக்கு தெரிலடி, ஏதோ என் கூட இருக்க, என் கூட டெய்லி பைக்கில் வர, என் கையை பிடிக்கிற, நீயும் என்ன அப்படி தான் பார்த்துருப்ப அப்படின்னு நான் நம்பினேன்டி. எப்போவுமே நீ பைக்கில் ஏறும்போது, என் கையை பிடிக்கும்போது, எனக்கு சாப்பாடு ஊட்டும்போது, நீயும் என்னை அந்த ஒரு கண்ணோட்டத்தில் தான் பார்த்த அப்படின்னு நான் நம்பினேன். ஆனால் பெஸ்ட் ஃப்ரெண்டை தாண்டி நீ போகவே இல்லை வயன், என்னை நீ பெஸ்ட் ஃப்ரெண்டாக மட்டும் தாண்டி பார்த்துருக்கேன். ஆனால் நான் தான் லூசு மாதிரி நீ தான் என் உலகம் அப்படின்னு இருந்திருக்க. என்னோட தப்பு தான்ல, உன்கிட்ட சொல்லியிருக்கணும், சொல்லியிருந்தா நீ அக்செப்ட் பண்ணவே இல்லையோ செகண்ட்ரி. ஆனால் இப்போ சொன்னா என்னடா நினைப்பாவ, வேணாண்டி
சொல்லவே மாட்டேன். இந்த பெயின் எனக்கு காலப்பூர்வம் இருக்கட்டும், என் கூடயே இருக்கட்டும். நான் தானே பண்ணது, நான் உன்கிட்ட சொல்லியிருக்கணும்ல. நான் தான் நாளைக்கு நீ கம்மிட் ஆக போகிற, என் இடத்துல வேற ஒருத்தன் என் கூட பைக்கில் வரமாட்டேன். ஆனால் உங்கள் அப்பா கிட்ட அம்மா கிட்ட நான் ஜங்கு கூட தான் இருக்கேன், ஜங்கு கூட தான் இருப்பேன் அப்படின்னு போய் சொல்லிட்டு வேற ஒருத்தர் கூட நான் இருப்பேன்லடி. தெரியும்டி, எனக்கு தெரியும். நீ ஹாப்பியாருடி, ஹாப்பியார் அப்படி சொல்லிட்டு ஜங்கு ஸ்ட்ரைட்டாக பார் போய் செம்மையாக குடிச்சிருப்பா. அவனுக்கு அந்த பெயின் இந்த ஒன் சைடு லெவலாக இருக்குல்ல, அந்த மாதிரி பெயின், சொல்லவும் முடியாமல் அதுவும் வச்சுக்கவும் முடியாமல் அப்படி ஒரு பெயின். அவள் அப்படியே குடிச்சிட்டு அப்படியே அங்கே தான் இருந்திருப்பா. ஸோ ஜிம்மு நீங்கள் ஜங்குக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு வயனுக்கு எல்லாம் கால் பண்ணி கேட்டிருப்பா. ஸோ வயனும் என்னை ஒரு ஸ்ட்ரீட் முன்னாடி நிறுத்திட்டு கிளம்பி போயிட்டா, ஃபோன் பண்ண எடுக்க மாட்டேன்றா அப்படின்னு. ஸோ ஜிம்மன் டவுட் கிளாஸில் வர ஒரு மாதிரி கூட பிஹேவ் பண்ணியிருப்பா. எங்கே ஜிம்மன் என்ன இவ்வளோ நேரம் ஆச்சு ஜங்குக்கு வரல, இந்த ரூம் ஆண்டி வேற கத்தினே இருப்பாங்க, 12 மணிக்கு வராதிங்க நைட்டு கேட் திறக்க மாட்டேன் அப்படி இப்படின்னு. இவ எங்கே போய் தொலைஞ்சா, 2 பேரும் ஒன்றா தான் இருப்போம் அப்படின்னு தெரியும்ல இவனுக்கு, என்ன இருக்கும் அப்படி சொல்லிட்டு ஜிம்மன் ஸ்ட்ரைட்டாக அந்த பார்க்கிட்ட தான் வந்திருப்பா. ஸோ அவனுக்கு தெரியும் இந்த மாதிரி யாரும் நடந்திருக்கு அப்படின்னு. அந்த பார்க்கிட்ட பார்க்குறா, அவன் ஜங்குக்கு அங்கே தான் இருக்கா. ஸோ பைக் இருக்குது. அப்போது அப்படியே உள்ளே போய் பார்க்குறா, ஜங்குக்கு அங்கே தான் இருக்கா, செம்மையாக குடிச்சிருக்கா. டேய் ஜங்கு, என்னடா இது, ஓனர் ஆண்டிக்கு மட்டும் தெரிஞ்சுதுன்னு வச்சுக்கோ உள்ளே விட மாட்டாங்கடா. என்னடா ஜிம்மன் வந்துட்டியா, வாக்கார். நான் குடிக்க மாட்டேன், எனக்கு அந்த பிளானே இல்லை. நீ எதுக்கிட்ட இப்படி குடிச்சு தொலைச்சிருக்க, என்னடா ஆச்சு? டேய் என்ன ஆச்சு? ஒன்றுமே இல்லையே, என்ன இப்படி கேட்குற? ஒன்றும் இல்லைன்னு போய் சொன்னேன், நீ எந்திரி முதல்ல அப்படி சொல்லிட்டு வெளில வந்துட்டு ஜிம்மன் அப்படியே ஜங்குக்கு மூஞ்சி மேலே தண்ணி ஊற்றுறா. டேய் என்னடா பண்ணுறங்க? நீ என்ன பண்ணுறன்னு நான் கேட்டுருக்க, என்னது இது குடிச்சிட்டு இப்போ என்னடா உனக்கு குடிக்கிற வேலை? அப்போது ஜங்கு அழுதுன்னு இருக்கா. ஸோ ஜிம்மினுக்கு கண்டுபிடிச்சிட்றா. என்னடாச்சு உக்கிட்ட தான் பேசிட்டுருக்க? ஜங்கு ஒன்றும் இல்லைடா. என்னாச்சுன்னு சொல்கிற, எதுக்கு அழுவுற? இப்படியெல்லாம் அழுவு நான் பார்த்தது இல்லைடா. என்னடா ஆச்சு? ஏதாச்சும் காசு கீசு தொலைச்சிட்டியான்னு? அப்படியெல்லாம் இல்லைடா. பின் என்ன வயிற்று கழுதுட்ருக்க? நான் தான் உங்ககிட்ட சொல்லிட்டேன் இப்போல ஒன் சைடு லவ் அப்படின்னு. என்ன அந்த பொண்ணு கல்யாணமாக கமிட் ஆகிட்டாடா? என்ன எல்லாம் லவ்க்கு சொல்ல போறியா மச்சா? அந்த ஒன் சைடாக லவ் பண்ணிட்டு இருந்த பொண்ணு யார் தெரியுமாடா உனக்கு? நான் நீ லவ் பண்ணுறது என்ன கேட்டால் எனக்கு என்ன தெரியும்? சத்தியமாக தெரியாதா மச்சா? ஏன்டா இப்படி பைத்தியக்காரனோட்ட பேசிட்டுருக்க? தெரியாதுடா மச்சா. நான் வேணா ஒரு தடவை லவ் ஸ்டோரி உங்ககிட்ட சொல்லவா? ப்ளீஸ்டா, எனக்கு சொல்லணும் போல இருக்கு, ப்ளீஸ்டா. குடித்த போதையில் ஏதோ பேசிட்டு கிடக்காது நாயே. ஜிம்மன் ஒரே ஒரு வாட்டி எனக்கு ஆக்கியால. சரி சொல்லித்தோல, டைம் பாடுறா, தூக்கம் வருதுடா. 10 நிமிஷத்தில் முடிச்சிடுறேன். ஓகே சரி சொல்லி தொலைவா. வேற குடித்த போதையில் எதுதோமோ வளர்றா. சரி சொல்டா, சொல்லு, டைம் வேஸ்ட் பண்ணாத, சொல்லு. எங்கே போகணும் மச்சான்? உனக்கு என்ன பொண்டாட்டி? இரு கேளு, சொல்லுடா. ஜிம்மன், நான் ஒன் சைடாக லவ் பண்ணுற பொண்ணு வேறு யாரும் இல்லைடா. வயன். என்னது வயனா? ஜங்கு? ஆமாம் ஜம்மன், அவளை தான் லவ் பண்ணுறங்க 2 இயர்ஸா. என்னடா பேசிட்டுருக்க?
மார்னிங் சொன்னேன் கமிட் ஆக போகிற அப்படி இப்படின்னு. அதுக்கு தாமச்சா குடிச்ச. ஏய் ஃபஸ்ட்டு ஒன் சைடாக லவ் பண்ணுறது பெரிய விஷயம் இல்லைடா, மூடிட்டு போய் சொல்லணும். அதை விட்டுட்டு நீ சொல்லாமல் அவளுக்கு எப்படி புரியும்? அவன் ரோபோட்டை அப்படியே புரிஞ்சுக்கிறதுக்கு நீ சொல்லியிருந்தா மேபி ஒன்று லவ் பண்ணியிருப்பா. அவளும் எத்தனை நாள் சிங்கிளாக இருப்பா. ஸோ வேறு ஒரு பையன் வந்து ப்ரப்போஸ் பண்ணுற போகிறா. நீங்கள் லவ்வும் பண்ணல, உனக்கு பிரேக்கப்பும் நடக்கலை, இந்த மயிருக்கு வந்து குடிச்சிட்டு கிடக்குறான்னு தெரில எனக்கு. நான் சொல்லும் தாண்டா இருந்தேன் ஜிம்மன். எப்போ சொல்வேன்? அவளுக்கு கல்யாணமே குழந்த பிறந்ததுக்கப்புறவா? இதுக்கு தைரியம் இல்லைடா. அதுக்குன்னு அவகிட்ட சொல்லாமல் நீ உங்களுடைய லவ் அழுப்பியா? உங்ககிட்ட வந்து அவள் கமிட் ஆக போகிறேன்னு சொன்னால் நீ ஏன்டா குடிச்சிருக்க? என்ன பண்ண சொல்கிற? நான் என்ன பண்ண அவள் எனக்கு கிடைப்பா? நீ போய் அவன்கிட்ட பேசணும் ஜங்கோ, அவ்வளோதான். அதுதான் ஒரே வழி. என்னால் முடியலடா. எவ்வளோ நாள் ஃப்ரெண்ட்ஸாக இருந்துட்டு இப்போ திடீர்னு நான் உன்னை லவ் பண்ணுறடி அப்படின்னா அவனை கேவலமாக பார்க்க மாட்டா. கண்டிப்பாக கேவலமாக அசிங்கமாக பார்ப்பான் உன்னை. என்னடா பண்ணுறது? நாளைக்கு அவள் கமிட் ஆக போகிறா. நாளையிலேருந்து ஜங்கு அப்படின்னு ஒரு இடத்துல வேற ஒருத்தர் இருப்பா, அவன் கூட தான் இருப்பா. நான்லாம் வேஸ்ட்டு இல்லை மச்சா, வேஸ்ட்டு தானே. டேய் நீ லவ்வை சொல்லாமல் எப்பட்றா வேஸ்ட்டுன்னு நீ முடிவு பண்ணுவ? இங்கே பாருடா, அவள் அக்செப்ட் பண்ணுறாளோ ரிஜெக்ட் பண்ணுறாளோ அது செகண்ட்ரி. அது அவளோட தனிப்பட்ட ஒரு முடிவு. நீ வந்து போய் சொல்லு. இன்றைக்கி நைட்டே போகலாம், இப்போவே போகலாம். நீ சொல்லு. அவள் என்ன பண்ணுறாளோ அதை அவளுக்கு விட்டுரு. இல்லைடா, என்கிட்ட அவள் பேசலனா பேசாமல் எப்போ இருக்க முடியும்? நீ தான் அவனை டெய்லி கூப்பிட்டு வருவ, கண்டிப்பாக பேசுவா. ஜிம்மன் என்ன பண்ணுறதுடா? போய் பேசு ஜேகே, போடா, அவ்வளோதான்டா. நீ அதை விட்டு இப்படி குடிச்சிட்டு உன் ஹெல்த்து ஸ்பாயில் ஆனா உங்கள் அப்பா அம்மாவுக்கு யார் பதில் சொல்கிறது? எந்திரி ஜேகே, கிளம்பி போலாவா? இப்போவா? ஆமாம் போலாவா. அப்படி சொல்லிட்டு ஜங்கோ அண்ட் ஜிம்மின் 2 பேருமே பைக்கில் வயனோட வீட்டுக்கு போயிட்டுருக்காங்க. அப்போது ஜிம்மின் ட்ரைவ் பண்ணிட்டுருக்கா. அப்போ ஃபோன் வருது அவனுக்கு. வேறு யாரும் இல்லை, வயன்தான் கால் பண்ணுறாங்க. அப்போ எடுத்துகிட்டு சொல்லுவேன், ஜிம்மின் ஜங்கு கிடச்சானாடா, எங்கேயோ போனா அப்படின்னு சொன்னால, ஃபோன் பண்ணியிருந்தால, எங்கே இருக்காவ? இல்லடி என் கூட தான் இருக்கா. நான் உங்கள் வீட்டுக்கிட்ட தான் வந்துட்டுருக்கேன், கொஞ்சம் கீழே வாய. ஏய் விளாட்ருக்கியா? மிட் நைட் ஆகுது, நான் எனக்கு இதுக்கு கீழே வரணும்? சரி வீட்டுக்கு மொட்டை மாடிக்கு வா, நாங்களும் வரோம். எதுக்குடா? நான் சொல்கிற வெயிடி வரேன், நானும் ஜங்கு அங்கே தான் வந்துட்டுருக்கோம், நீ கொஞ்சம் சீக்கிரமாக வா. எதுக்குடா? ஏய் என்னை நம்ப மாட்டியாடி? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை ஜிம்மன், சும்மா வா, நீ மேலே வா. சரி வர, பத்திரமா கூப்பிட்டு வா அவனை. சரிடி. அப்படி ஃபோன் கட் பண்ணிட்டு ஜிம்மன் அப்படியே திரும்பி ஜங்குக்கா பார்க்குறா. அப்போ ஜங்கு, என்னடா யாருடா? பயந்தாண்டா. ஐ திங்க் அவ்வளோ நான் லவ் பண்ணுறான்னு தான் நான் நினைக்கிறேன். ஏய் இல்லைடா, அவள் லவ் பண்ணுறதா இருந்தால் என்கிட்ட வந்து கமிட் ஆக போகிறேன்னு எதுக்குடா சொல்லுவா? இல்லைடா, அவள் பண்ணுற கேர் அதெல்லாம் எனக்கு அப்படி தான் தெரியுது. சரி வா, அவன் மொட்டை மாடையில் வெயிட் பண்ணுறப்பா, போகலாம். என்னடா சொல்கிற? ஆமாம் வெயிட் பண்ணுறப்பா. அவகிட்ட போயிட்டு நீ 2 இயர்ஸா உன் மனசில் என்னென்னு வச்சுருந்தியோ அது எல்லாமே சொல்லி தொலைச்சிரு. அதுக்கப்புறம் அவளோட டிசிஷன். நீ இன்னும் டிலே பண்ணேன்னா நாளைக்கு அவள் கமிட் ஆகிடுவா, அவ்வளோதான் முடிஞ்சு. நீ உன் காதில் மண்ணை தோண்டி பொதிச்சிரு. டே அப்படிலாம் சொல்லாதடா. அப்படின்னா போய் சொல்லு. அப்படி சொல்லிட்டு கிட்ட வராங்க. ஸோ ஜங்குக்கு வந்து அவ்வளோ ஒரு மாதிரி அவனுக்கு அகெயின் கையில் ஷூர் ஆகுது. ஸ்டார்டிங்கில் வந்து ஃபஸ்ட் டைம் பார்த்துருப்பால அப்படி. அப்போது வயன் ஆல்ரெடி வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. ஏன்னா இவங்க ரொம்ப ஜாலியான எப்போவுமே ஃபன் பண்ணிட்டு அந்த மாதிரி ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸில் சம்திங் ஏதோ அப்படின்னு அவங்க வந்து வெயிட் பண்ணிட்டுருக்காங்க.
அப்போது ஜங்குக் ஜிம்மின் கீழேருந்து வந்துட்டோம் அப்படின்னு காட்டுறாங்க. ஸோ வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க டோரெல்லாம் ஓப்பன் பண்ணிட்டு ஃபைனலாக அவங்க வந்துட்டாங்க. அப்போது ஜிம்மின் போடா, ஜிம்மின் நீ எங்கே போகிற, இருடி தண்ணி எடுத்துகிட்டு வர இருடி அப்படி சொல்லிட்டு ஜிம்மின் அப்படியே உள்ளே போயிருப்பா. எங்கே வயன், ஏய் எங்கே போயிருந்த ஜங்குக், நீ காணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்குறா. ஃபோன் வேறு ரொம்ப வால்யூம் வச்சுருந்து அப்படியே அடிச்சுக்கிச்சு. என்னம்மா இதுன்னு பார்த்துட்டேன். எங்கே போயிருந்த, சொல்லிட்டு போனலடா நீ, எங்கேயாச்சும் போய் ஏதாச்சும் ஆனால் என்ன ஜங்கு, மிட் நைட்னே 2 பேர் என்ன பண்ணிட்டு சுற்றிட்டுருக்கீங்கன்னு தெரில எனக்கு. ஜங்கு பேசுடா, நான் உங்ககிட்ட தானே பேசிட்டுருக்கேன். டேய் அப்போ ஜங்கு வயன் அப்படியே தள்ளி விட்டுறா. ஏண்டா தள்ளி விட்றா, நான் என்ன பண்ணேன் ஜங்குக்கு, நான் ஏதாச்சும் பண்ணனா, பின்ன என்னடி, என்ன பண்ணல நீ எனக்கு. ஜிம்மன் டேய் இவன் என்னடா பைத்தியக்காரனாட்டோ, என்னடா பண்ண, ஏன்டா அப்படி தள்ளி விட்ற. ஜங்குக்கு அடி வாங்குவேன் கையில். ஏய் பேசாதடி பேசாத. ஏய் என்னாச்சுடா, நீ சொன்னல நாளைக்கு கமிட் ஆக போகிறேன்னு, போ அவனே லவ் பண்ணிக்கால பண்ணிக்கோ, என்கிட்ட பேசாத. ஏய் லூஸு, நான் அவனுக்கிட்ட கமிட் ஆகுறதுக்கும் உன்கிட்ட பேசாமல் இருக்கிறதுக்கு என்னடா சம்மந்தம், பைத்தியமா, பைத்தியக்கிட்ட பிடிச்சிருச்சா என்ன. ஆமாண்டி நான் பைத்தியம்தான், உனக்கு என்ன, என்கிட்ட எதுக்கு பேசிட்டுக்க. ஜங்குக்கு மரியாதை கெட்டுரும், நான் பாட்டுனா இந்த நீங்கள் தான் ஏதோ பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டீங்க, வந்தா இப்படி தள்ளி விட்ற. என்னடா என்னாச்சு, குடிச்சிருக்கியா, அதனால தான் இப்படி ஓவராக பேசிட்டுருக்க. ஏய் ஆமாண்டி குடிச்சிருக்க, என்னப்போ என்ன, சி நான் எதுக்கு உங்ககிட்ட பேசிட்டுருக்கேன், பேசாதடி என்கிட்ட, கிளம்பு. ஜங்கு சம்மந்தமில்ல போய் ஏன்டா கோவப்படுற, நான் கம்மிட் ஆக போகிறேன் சொன்னது உங்ககிட்ட சொன்னது தப்பா. ஆமாண்டி தப்பு தான், அது எப்படி உன்னை லவ் பண்ணுறப்ப என்கிட்ட வந்துட்டு நான் இன்னொருத்தனை வந்து லவ் பண்ண போகிறேன் கம்மிட் ஆக போகிறேன் அப்படின்னு சொல்லுவேன். என்னடி தைரியம் உனக்கு, தான் நான் உன்னை 2 years சின்சராக லவ் பண்ணிட்டுருக்கல, திரும்ப எந்த மயிருக்கு வந்து என்கிட்ட இன்னொரு பையனுக்கு வந்து கம்மிட் ஆக போகிறேன்னு சொல்லுவேன். ஜங்கு என்னடி, என்ன, நான் உன்னை வந்து லவ் பண்ணிட்டுருக்க, எனக்கு நீ உண்மையாக இருக்க மாட்ட, உனக்கு இன்னொருத்தன் கேட்குறா. ஏய் அப்படி சொல்லிட்டு வயனுக்கு புரியலை. அப்போ வயன் தண்ணி எடுத்துகிட்டு வந்து அப்படியே ஜங்குக்கு மேலே ஊற்றுறாங்க. என்னடி பண்ணுற, நில்லு, ஸ்டேபிளாக நில்லு ஜங்கு, என்ன பேசிட்டுருக்க, நீ எப்போ என்ன லவ் பண்ண. அன்றைக்கி கேன்டீனில் என்கிட்ட பேசினேன் பார்த்தியா, ஞாபகம் இருக்கா, காலேஜ் ஸ்டார்டிங்கில், அப்போ நீ தான் நான் லவ் பண்ணுறேன். ஏய் நம்ம காலேஜே முடிக்கிற சுச்சுவேஷனில் இருக்கோ, என்னடா நீ இப்போ சொல்லிட்டுருக்க, வேற என்னடி பண்ண சொல்கிறேன்ன. உன்னை பார்த்த நீ ரொம்ப அழகாக இருந்தடி, உன்கிட்ட லவ் சொல்லணும் அப்படின்ன, ஆனால் எனக்கு அந்த தைரியம்லாம் வரலடி. அன்றைக்கி கேன்டீனில் பார்க்கும்போது பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலன்னு கேட்டேன், நானும் ஓகே சொன்னேன். அதுக்கப்புறம் நீ என்னை பார்த்துக்கிட்டது, கேர் பண்ணது, அதெல்லாம் பார்த்து நான் நினைக்கிற மாதிரி தான் நீயும் நினச்சிருப்ப அப்படின்னு நான் நினச்சடி. ஆனால் நான் நினச்சது ஒன்று, இங்கே நடந்துகிட்ருக்குறது இன்னொன்றுடி. ஏய் நீ நாளைக்கு கம்மிட் ஆக போகிற, நீ வேற ஒரு பையனை லவ் பண்ண போகிற அப்படின்னு அவங்ககிட்ட வந்து சொல்லலடி. நீ ஹாப்பியாக இரு, நான் அவங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு தான் சொன்னேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும், இதோ இப்போ வந்து என்ன ஹக் பண்ணிட்டாலும் என் உசுறு இருக்கிற வரைக்கும் நான் நல்லா பார்த்துப்பேன்டி, அது உனக்கு தெரியும். ஐ லவ் யூ ஸோ மச், ஐ லவ் யூ. நான் உன்னை பெஸ்ட் ஃப்ரெண்டாக மட்டும் இல்லடி, என் லைஃப் பார்ட்னராக தான் உங்ககிட்ட பழகுனேன். ஆனால் உங்ககிட்ட இதை பற்றியெல்லாம் பேசுகிறதுக்கு தைரியம் இல்லடி, அதனால தான் பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னு நான் சொல்லிட்டு
கூட இருந்த. ஆனால் நீ என்ன ஃப்ரெண்டாக மட்டும்தான் பார்த்துருக்கேன். அது எனக்கு தெரிஞ்சுதுடி, புரிஞ்சுது. போயிட்டு வரேடி. அவ்வளோதான். பையன் அப்படியே அவ கண்ணெல்லாம் தண்ணி அப்படியே நின்றுருக்காங்க. எதுவுமே பேசல அவங்க. அப்போது ஜங்கு, நான் இவ்வளோ சொன்னலடி, ஏதாச்சும் ஒன்று எனக்கு சொல்கிறி. ஜங்கு, என்னடா இதுக்கு என்னென்ன பதில் சொல்கிறது? அப்படி சொல்லிட்டு அப்படியே வயன் போயிடுறாங்க. அவ்வளோதான். ஜங்கு உடஞ்சிட்டு இனிமேல் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு. அப்போது வயன் உள்ளே போகிறாங்க. ஜிம்மின் வரா. டே ஜிம்மின், அவன் என்ன லவ் பண்ணுறது உனக்கு தெரியுமாடா? எனக்கே இப்போ தாண்டி சொன்னான். ஏன்டா அவள் அப்படி இருக்கா? இப்போ என்னடி நீ லவ் பண்ணுற இல்லையாடி? எனக்கு தெரில ஜிம்மன், கன்ஃபியூஸ்டாக இருக்கு. கன்ஃபியூஷன் எல்லாம் இல்லைடி. நான் என் ஃப்ரெண்டுக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு நினைக்காதடி. அவள் ரொம்ப நல்ல பையன், அது எனக்கு தெரியும் ஜிம்மன். ஆனால் என் மண்டைக்குள்ளே இந்த லவ் அப்படின்னு ஒரு கான்செப்டே இல்லைடா. ஆனால் இவ்வளோ நாள் அவள் என்கிட்ட அப்படி தான் பழகியிருக்கா. அதை நினச்சாதான் எனக்கு அருவருப்பாக இருக்குது. உங்ககிட்ட அவள் எப்பயாச்சும் மிஸ்பிஹேவ் பண்ணியிருக்கானா? சொல்லுடி. கெட்ட எண்ணத்தில் பார்த்துருப்பானாடி. இவ்வளோ ஃபீலிங்ஸ் அவக்குள்ளே வச்சுட்டு கண்ணு முன்னாடி இருக்க, எதுவுமே சொல்லாமல் அவனை பார்த்துட்டு மட்டும்தான் இருந்திருக்கவன். நீ அவனை அக்செப்ட் பண்ணும் அப்படின்னு நான் சொல்லலேடி. அக்செப்ட் பண்ணால் நல்லாயிருக்கும். அதை தான் ஜங்கு, அதை தாடி வேணவா. சரி, நீ போய் தூங்கு அப்படி சொல்லிட்டு ஜிம்மின் அண்ட் ஜங்கு 2 பேருமே அவங்க 2 பேர் இருப்பாங்க ரூமில் படுத்திருப்பாங்க. ஸோ மார்னிங் ஆகுது. இங்கே ஜங்கு, டே ஜிம்மின், டைம் பாரு எவ்வளோ லேட் ஆயிடுச்சு, எழுப்ப மாட்டியாடா? என்னடா படுத்ததே லேட்டா நம்ம? ஆமாம், இனி வயன் என்னை ட்ராப் பண்ண சொல்லியிருக்காடா. நீ எனக்கு அவள் லேட்டாக போனால் கத்துவோம், அவனுக்கு தெரியல. என்ன பேசிட்டுருக்க ஜங்கு? என்னடாண்ணா? உன்னை கிளாஸ் ரூமில் சொல்ல அவ்வளோ சீக்கிரமாக மறந்துட்டியா? அவள் கம்மிட் ஆக போகிறா. இன்னைக்கு நான் தான் அவனுக்கு ட்ராப் பண்ண. அசிங்காக கேட்பேன்டா உன்னை. நேற்று நைட் என்னடா பண்ண நீ? நான் என்ன பண்ணேன்? குடிச்சிட்டு என்ன பண்ண ஜமன்? நீ ஒன் சைடால் வயனை தானே லவ் பண்ணுற? டே மச்சா, உனக்கு எப்படா தெரியும்? நீ தானே குடிச்சிட்டு வளர்ன. என்னது டே, அப்போ குடித்தவனுக்கு ஒன்றும் பேசினதெல்லாம் ஒன்றும் ஞாபகம் இருக்காதா? அதெல்லாம் இல்லை, ஒன்று இருக்கோ. ஏன் கேட்குற? டே மரமண்டை, நேற்று குடிச்சிட்டு வயன் வீட்டுக்கு போயிட்டு லவ் சொல்லி அந்த பொண்ணால் விட்டு வந்திருக்கோம் 2 பேருமே. டே என்னடா சொல்லிட்டேண்ணா? ஆமாண்டா, எல்லாமே சொல்லி தொலைச்சிருக்கேன் அவகிட்ட. வயன் என்ன சொன்னா? எனக்கு எதுவுமே தெரில, நான் இருக்கலைங்க. சரிடா மச்சா, நான் குடிச்சிட்டு வளர்னால நினைக்காதுடா. அவளை நிஜமாக தான் நான் லவ் பண்ணுறேன். அண்ட் இது சொன்னதுக்கு தேங்க்ஸ். இல்லைடா, அவள் என்னை கமிட் ஆக போகிறா. நான் தான் அவள் ட்ராப் பண்ணும். அவள் அது கேட்டிருக்கா, நான் அதை போய் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படி சொல்லிட்டு ஜங்கு ரெடி ஆகிட்டு பைக் எடுத்துகிட்டு இப்போ வயனோட வீட்டு முன்னாடி நிறுத்துறா. வயன் அவ்வளோ சைலண்ட்டாக வராங்க. பைக்கில் ஜங்கு கூட தான் வராங்க. அப்போது ஒரு இடத்துல நிறுத்திட்டு, ஜங்கு பைக்கை ஸ்டாப் பண்ணு. ஏண்டி ஸ்டாப் பண்ணுன்னு சொன்னேன். என்னடி? அப்போது வயன் பைக்கில் இறங்கி வந்துட்டு ஜங்குக்கு முன்னாடி நின்றுக்கிறாங்க. ஜங்கு, என்னடி ஏதாச்சும் பிரச்சனையா? உனக்கு எதுவுமே தெரியாதா நேற்று நடந்தது? அது ஏதோ போதில் பண்ணிட்டேன். ஐம் ஸோ சாரி. உனக்கு ஏதாச்சும் ஹர்ட் ஆயிருந்தா
ஏய், உன்னை யாரா குடிக்க சொன்னது முதல்ல? உனக்கு யார் கொடுத்துட்டு பெர்மிஷன் குடிக்கிறதுக்கு? யாருக்கிட்ட பெர்மிஷன் கேட்கணும் குடிக்கிறதுக்கு? என்கிட்ட கேட்கணும். ஏய், லூஸாடி நீ. நான் குடிக்கிறதுக்கு உன்கிட்ட எதுக்கு நான் பெர்மிஷன் கேட்கணும்? எதுக்கு கேட்கணுன்னா, நீ லவ் பண்ணுற பொண்ணு இல்லையா நான்? கேட்கணும் தானே? வயன், ஏய் லூஸு, நீ தான் நைட்டெல்லாம் அப்படி கத்துன, நான் லவ் பண்ணுற பொண்ணு அப்படின்னு. என்ன சொன்னேன் நான்? ஏய் அடி வாங்குவடா. நான் உன்னை லவ் பண்ணிட்டுருக்கேன், நீ என்கிட்ட சொல்கிற கமிட் ஆக போகிறேன்னு அப்படின்னு நீ தானேடா சொன்ன. அப்போது அதெல்லாம் பொய்யா? குடிச்சிட்டு சொன்னதா? அப்படிலாம் இல்லடி. நான் லவ் பண்ணதெல்லாம் உண்மை தாண்டி. ரொம்ப கத்திட்டேண்ணா. பின்ன பேய் மாதிரி கத்துனேன். சாரிடி. என்ன சாரி? இப்போ என்னடி வேணும் உனக்கு? என்ன வேணும்னா ஐ லவ் யூடா. வயன், என்னடி சொல்லிட்டுருக்க? நீ தானடா சொன்ன உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும்டி, ஆனால் பயமாக இருக்குது சொல்கிறதுக்குன்னு. அதுக்கு தான் நானே சொன்னேன். வயன், எனக்கு உன்னை பற்றி தெரியாது ஜங்கு. ஜெமினா நான் சொன்னார், அவள் உன்கிட்ட எப்பயாச்சும் மிஸ்பிஹேவ் பண்ணியிருக்கானா? நீ அவள் லவ் பண்ணுற பொண்ணுடி, அவ்வளோ பக்கத்தில் இருக்க. அவன் நினச்சிருந்தா என்ன வேணால் பண்ணியிருப்பா அப்படின்னு. என்கிட்ட சொல்லலை. அவ்வளோ உனக்கு பயமா? பயம்லாம் ஒன்றும் இல்லடி. எங்கே நீ என்னை ரிஜெக்ட் பண்ணிடுவியோ அப்படின்னு. நீ பார்க்குறதுக்கு வர ரொம்ப அழகாக இருப்பியா? உன்னெல்லாம் யாவோ விட்டு வச்சிருப்பா. 200% நீ கமிட்டட் அப்படின்னு தான் நான் நினச்சேன்டி அப்போது. ஆமாண்டா, நம்ம நல்லா பேசி பழக ஆரம்பிச்சதுக்கப்புறம் வச்சு சொல்லியிருக்கணும்ல நீ. எனக்கு தெரிலடி, எங்கே நான் உன்கிட்ட சொல்லிட்டா நீ என்கிட்ட பேசாமல் போயிடுவியோ, நான் தனியாக எங்கே விட்டு போயிடுவியோ அப்படின்னு நினச்சேடி. இப்போ ஒன்றும் இல்லடி, எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும்டி. இப்போ ஒன்றும் இல்லைன்னா என்ன வேற பையன் நான் லவ் பண்ணிட்டா உன் இஷ்டம் வயன். நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணுறேடி. லைஃப் உன் கூட ஷேர் பண்ணணும் அப்படின்னு எனக்கு ரொம்ப தோணுது. ஆனால் நீ இப்போது வேற ஒருத்தர்கிட்ட நீ லவ்வை சொல்கிறதுக்கு, நீ கமிட் ஆகிறதுக்கு ரெடினா நான் உன்னை விட்டுறேன். போ. ஏய், செருப்பால் அடிப்ப ஜங்குக்குன்ன. என்னடி நான் சொல்லிட்டுருக்கிறது கரெக்டா? அப்போன்னு என்ன நான் லவ் பண்ணுறது? நீ லவ் பண்ணுறதுன்னா பண்ணு. ஏய் லூஸ் ஆட நீ. நான் இப்போ ஒன்று லவ் பண்ணிட்டுருக்கல, நான் என்ன பண்ணுறது? ஏய் ஐயன், என்னம்மா பேசிட்டுருக்க? என்ன பேசிட்டுருக்கேனா? ஐ லவ் யூ ஜங்கு, அவ்வளோதான். அப்போது அந்த பையன் என்ன பண்ணுறது? டேய், அந்த பையனே நீ தாண்டா. என்னது? ஆமாம் ஜங்கோ. ஏய், என்கிட்ட விளாட்லல்ல, போய் சொல்லல. ஐயோ இல்லைடா, நான் என்ன நினச்சேன்னா, உன்னையே ட்ராப் பண்ணிக்க வச்சுட்டு உனக்கு கொஞ்சம் ஜாலியாக விட்டுட்டு கடைசியாக உனக்கே ப்ரப்போஸ் பண்ணலன்னு நான் இருந்தேன். ஆனால் நீங்கள் போய் குடிச்சிட்டு இப்படி ஒரு சம்பவம் பண்ணுவீங்கன்னு நான் எக்ஸ்பெக்ட் கூட பண்ணல. என்ன அப்படி பார்க்குற? என்னடி இது? உனக்கு எப்படி ஏமல் லவ் வந்தது? பெஸ்ட் ஃப்ரெண்டாக தானே பார்த்த? சான்ஸே இல்லை. ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கூட பைக்கில் சுற்றுவேனா? ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு உன் பக்கத்தில் வந்தால் படுப்பேனா? ஏய், நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்லை. நம்ம 2 பேரும் சேர்ந்து படம் பார்த்துருக்கோம், பைக்கில் போயிருக்கோம். ஒரு லவ்வர்ஸ் என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணியிருக்கோம். அதெல்லாம் மேட்ரு விட்டு
அதுதான் பண்ணல. இன்னும் எதுவுமே புரிஞ்சிக்கல. குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்து வயன் நீ என்னை அப்படி பார்க்கலன்னு நான் நினச்சடி. ஆனால் நீ ஒன்று 2 இயர்ஸாக லவ் பண்ணுவேன்னு எனக்கு தெரியல. பட் எனக்கு உன் மேலே ரொம்ப லவ்டா, அதை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் பிளான் பண்ணேன். பிகாஸ் நம்ம காலேஜ் முடிய போகுது தெரியும்ல. சரி அதை விடு விடு அப்படி சொல்லிட்டு வயன் அப்படியே பைக் முன்னாடி போயிட்டு ஜங்கோ கூட ஹேண்ட் ஹோல்ட் பண்ணிவிட்டு, ஜங்கோக்கா ஐ லவ் யூ, எனக்கு நீ என்ன ரொம்ப பிடிக்கும்டா, ரொம்ப உலகத்துலேயே எங்கள் அப்பாவை விட்டு நான் லவ் பண்ணுற ஒரே பையன் நீ தான், அவ்வளோ பிடிக்கும் எனக்கு. என் கூட லைஃப் பூரா ட்ராவல் பண்ணுறியா? நான் உனக்கு குட் ஒய்ஃபா, உன் குழந்தைக்கு அம்மாவா, உனக்கு அம்மாவா நான் இருப்பேன். என் லவ் அக்செப்ட் பண்ணுறியா ஜங்கோக்கா? அப்போது ஜங்கோ என்ன பண்ணுறதுன்னு தெரில. அவனுக்கு அப்படியே ஃப்ரீஸ் ஆகிட்டு, ஜங்கோ உன்கிட்ட தான் கேட்குறேன், நான் வேணாமா போகட்டா? ஏய் உன்னை எப்படி நான் போக விட்டுருவேன்? நான் லவ் பண்ண பொண்ணுடி நீ என்னை இப்போ தான் லவ் பண்ணிருக்க. நான் உன்னை எப்போதுலேருந்து லவ் பண்ணிருக்க. ஏன்டாள்ற போடி போ. என்கிட்ட வந்து கமிட் ஆக போகிறேன்னு சொல்லுவியாடி? பைத்தியம், நான் ஒன்று தான் சொன்னேன். அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீ அப்படி சொல்லக்கூடாது. சரிப்பா சொல்லலை. இப்போ நான் சொன்னதுக்கு நீ பதில் சொல்லு. ஐ லவ் யூடா. ஏய் இன்னைக்கு இந்த லவ் யூ எல்லாம் சொல்ல வராதுடி. ஆனால் உன்னை காலம் பூரா நான் பார்த்துக்கிறேன். யாருமே உன்னை தொட்ட விட மாட்டேன். ஐ லவ் யூ. இப்போ மட்டும் சொல்கிறேன், நான் அப்படி தான்டி, நான் அப்படிதான். ஒரே ஒரு கிஸ் மட்டும் பண்ணவா? டேய் கிஸ் என்ன, நம்ம ட்ரை பண்ணலவா? டேய் என்னடி இது, என்னன்னா லவ் அக்செப்ட் பண்ணிட்டல, அது உனக்கு ட்ரீட்டு அப்படி சொல்லிட்டு ஜங்கோ அப்படியே வயனை தூக்கிக்கிறா. ஸோ வயன் அப்படியே ஜங்கோ வந்து கிஸ் பண்ணுறாங்க. அப்படியே அங்கே ரெயினும் வருது. ஸோ செம்ம சிங்கு. அப்படியே 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் அக்செப்ட் பண்ணிட்டு, ஸோ லவ் பண்ணிட்டு அவங்க லைஃப்பை வந்து லீட் பண்ணுவாங்க. ஸோ ஒன் ஷாட்டாக முடிச்சிக்கலாம். ரொம்ப லாங் ஆகிடுச்சி, ஐம் ஸோ சாரி. அண்டு எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு போங்க ஆர்மீஸ். அண்டு பார்த்ததுக்கு எல்லாருக்குமே நன்றி. ஓகேடா, நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். எல்லாம் சேஃபாக இருங்க. பாய் ஆர்மீஸ்.